வணக்கம் நேயர்களே. இன்றைய காலகட்டத்தில் எந்த பொருளின் விலை அதிகமாக விற்கப்படுகிறதோ அந்த பொருளின் மீது அனைவருக்கும் பேராசை ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அது நிலமாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம். இதே போன்று ஒரு பொருளின் பற்றிய கதை உங்களுக்காக. கதைக்குள் கதை என்ற தலைப்பு. நான் உங்கள் அபிநயா, 8th ஃப்ரம் பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி. ஒரு காட்டில் 2 நண்பர்கள் விறகு வெட்டி கொண்டிருந்தனர். அப்போது தலை தெறிக்க ஓடி வந்த துறவி ஒருவர் அவர்களை தாண்டி வேகமாக ஓடினார். அவரை நிறுத்திய இருவர்கள், சாமி ஏன் இப்படி வேகமாக ஓடுறீங்க என்றார். அவர் மூச்சு வாங்கி கொண்டே, அந்த காட்டுக்குள் பூதம் ஒன்று மரத்துக்கு கீழே பதுங்கி இருக்கு, அதை பார்த்தவுடன் வேகமாக பதறி ஓடி வர என்றார். பூதமா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இந்த காட்டுக்குள்ள இல்லையே என்றார் விறகு வெட்டி. நான் சொன்னது முக்காலும் உண்மை. இன்னும் சற்று தூரம் சென்று பார், மகிழம்பூ மரம் ஒன்று இருக்கு, அதன் அடியில் தான் அது வாசம் செய்கிறது என்றார். இருவரும் உடனே கிளம்பினர். வேண்டாம், சொல்வதை கேளுங்க, அது ஒருவர் அடித்து சாப்பிடும். விறகு வெட்டி நண்பர்கள் இருவரும் துறவியை கிண்டலாய் பார்த்தனர். எங்களுக்கு இப்போது வேலையே அந்த பூதத்தை சந்திப்பதுதான். இருவரும் விறுவிறுவென காட்டுக்குள் நுழைந்தனர். காட்டுக்குள் நுழைந்த இருவரும் துறவி சொன்ன மகிழம்பூ மரத்தை பார்த்தனர். அதன் அருகில் பூதம் இருப்பதாக தெரியவில்லை. அப்புறம் ஏன் அந்த துறவி பூதம் இருப்பதாக சொன்னார் என்று யோசித்து கொண்டே கீழே பார்த்த பொழுது தங்க காசு ஒன்று மரத்துக்கு அடியில் இருந்தது. தங்க காசு என்று பொறுக்கிய ஒருவன் மீண்டும் கீழே குனிந்து பார்க்க மண்ணுக்குள் மேலும் 2 தங்க காசுகள் கிடந்தன. உடனே அந்த மண்மேட்டை கலைத்து பார்க்க ஒரு குழி தோண்டினர். அதனுள் ஒரு சொம்பு அளவு தங்க காசு இருந்தது. இருவரும் மகிழ்ச்சியுடன் எண்ணி பார்த்து பகிர்ந்து கொண்டனர். சரி வா, ஊருக்குள் போகலாம் என்று நடக்கும் போதே இருவர் மனதிலும் கள்ள எண்ணம் புகுந்தது. அவனை முடித்தால் அவன் வைத்திருக்கும் தங்க காசு நமக்குதான் என்று எண்ணிக்கொண்டே ஊர் எல்லையை அடைந்தனர். ஒருவன், சரி, நான் இந்த மரநிழலில் இலை பாருகிறேன், நீ நம் வீட்டிற்கு சென்று நம் துணிமணிகளை மட்டும் எடுத்து வா, நாம் இப்படியே ஊருக்கு போய் அந்த தங்க காசுகளை பணமாக்கி கொண்டு வரலாம். ஒருவன் மட்டும் சரி என்று ஊருக்குள் போனான். அவன் ஊரிலிருந்து துணிமணிகளை எடுத்து வருவதற்குள் இவன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவன் துணிமணிகளுடன் ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தை ஒன்றையும் கட்டி எடுத்து வந்தான். அதில் விஷம் கலந்து எப்படியும் இதை அவனை சாப்பிட வைத்து விட்டால் அவன் மரணம் அடைவான். அவன் வைத்திருக்கும் தங்க காசை நாம் எடுத்து விட்டு போகலாம் என்பது அவன் கணக்கு. அவன் துணிமணிகளை எடுத்து வந்து மரத்திற்கு கீழே வைத்துவிட்டு அவனை சுற்றுமுற்றும் தேட, அவன் மரத்தின் மேலிருந்து இவன் தலையில் கல்லை போட, அவன் மரத்தை விட்டு கீழே இறங்கி இறந்து கிடந்த அவன் அருகில் சென்று அந்த தங்க காசுகளை எடுத்துவிட்டு திரும்பினான். அப்போது சாப்பாட்டு பொட்டலத்தை பார்த்துவிட்டு, சரி, போறதுதான் போறோம், சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று முடிவு செய்து அந்த சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்து பிரித்து சாப்பிட ஆரம்பித்தான். ஐயோ பூதம், பூதம், எல்லாரையும் கொன்றுவிடும், பூதம் என்று அலறிக்கொண்டே ஓடினான் அந்த துறவி. என்ன நேயர்களே, உங்களுக்கு அந்த பூதம் எதுவென்று தெரிகிறதா? ஆம், அளவுக்கு அதிகமாய் எந்த பொருளின் மீது நாம் ஆசைப்பட்டாலும் இப்படிதான் பூதம் நம்மளை தேடி வரும். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா, 8th ஃப்ரம் பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். தேங்க்யூ.